வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே ஒரு புதிய வேலைவாய்ப்பில் உங்களை சந்திக்கிறேன். இந்திய உச்சநீதிமன்றத்தில் சமையல் தெரிந்தால் 46,000 ரூபாய் சம்பளத்தில் புதிய வேலைவாய்ப்பு வந்துள்ளது. அதை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அரசு வேலைவாய்ப்பு நியூஸ் உங்களுக்கு தினந்தோறும் உங்களை தெரிஞ்சுக்கிறேன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க என்ன டீட்டெயில்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த வீடியோவில். இந்திய உச்சநீதிமன்றத்தில் வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஜூனியர் கோர்ட் அட்டன் குக்கிங் நோயிங் ரெக்ரூட்மெண்ட். சமையல் தெரிந்தவங்க உச்சநீதிமன்றத்தில் வேலை இருக்குது. என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவர் சம்பளம் 46,210. கல்வி தகுதி 10வது முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டிப்ளமோ இன் குக்கிங். ஏஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் பாருங்கள். ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல், ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட்டு, இன்டர்வியூ 3 இருக்குது. 3 ஸ்டெப் இருக்குது, பார்த்துக்குங்க. தேர்வு மையம் தமிழ்நாட்டில் சென்னையில் அலாட் பண்ணுவாங்க. பிடிஎஃபாக உள்ளே இருக்குது. அந்த பிடிஎஃப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா அதில் எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துங்க. 80 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. போஸ்ட் பேர் ஜூனியர் கோர்ட் அட்டன் குக்கிங் நோயிங், அப்படின்னா சமையல் தெரிஞ்சவங்கன்னு அர்த்தம். அது சம்பளம் என்ன, லெவல் 3. பேசிக் பே எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 21,700. அது அலோவன்ஸு, ஹச்ஆர்ஏன்னு சொல்லுவாங்க, ஹவுஸ் ரெண்ட் அதெல்லாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் சேர்த்திங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலோவன்ஸ் அது எல்லாம் சேர்க்கும்போது 46,210 ஒரு மாதத்துக்கு. அது நல்ல சேலரி. அதனால் இது மேக்ஸிமம் எல்லோரும் அப்ளை பண்ணுங்கள். நம்பர் ஆஃப் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அது குறைப்பாங்க, அது அவங்களோட முடிவு. கடைசி என்ன தகுதின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 10வது முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் மினிமம் 1 இயர் ஃபுல் டைம் டிப்ளமோ இன் குக்கிங். நிறைய பேர் டிப்ளமோ குக்கிங் படிச்சிருப்பீங்க. அதனால் அந்த சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இது பண்ணுங்கள். எக்ஸர்வீஸ்மேனுக்கு இந்த சர்டிஃபிகேட் இருக்கான்னு அவசியம் இல்லை, அவங்க அப்ளை பண்ணலாம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கேட்கணும்னா 3 இயர்ஸ் ப்ரெஸ்டிஜியஸ் ஹோட்டல், அது பெரிய ஹோட்டலு, ரெஸ்டாரண்ட்டு, 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி இதில் சமைச்சிருந்தீங்கன்னா, அது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எங்கேயும் சமைச்சிருந்தீங்கன்னா அவங்க 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை அவங்களும் அப்ளை பண்ணலாம். ஏஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 18 to 27. எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, பிசிக்கல் சேலஞ்சு பர்சன், எக்ஸர்வீஸ்மேன், விடோ, டைவர்ஸ் உமோ, ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன், தனியாக இருப்பாங்களா அவங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாமல் தனியாக இருக்காங்களா அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஏஜ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கணுங்க. ரிசர்வேஷன் எஸ்சி, எஸ்டி அவங்களுக்கு இருக்குது. பிசிக்கல் சேலஞ்சு பர்சன் இருக்குது. எக்ஸர்வீஸ்மேன் அவங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அவங்களுக்குலாம் இடஒதுக்கீடு இருக்குது. அது மாதிரி மேலே சொன்னோம்ல, அதில் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே நீங்கள் பார்த்துக்கிறங்க. மெத்தட் ஆஃப் செலெக்ஷன் ஏற்கனவே சொன்னேன், எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க, தேர்வு வைக்க போகிறாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் ஒரு எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த கொஷின் பேப்பர் என்ன மொழியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, கேட்டுக்கிறாங்க. இங்கிலீஷு அல்லது ஹிந்தியில் இருக்கும். ப்ராக்டிக்கல், ட்ரேடு ஸ்கில் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. இந்த சமைக்க சொல்லிவிட்டு அதை பற்றின ஒரு ப்ராக்டிக்கல் வைப்பாங்க. அது அங்கே எந்த இடமோ அதை அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. அதை மட்டும் பாருங்கள். ஏன்னா இந்த பர்டிகுலர்ஸ் கொடுத்துருக்காங்களா, ரிட்டன் டெஸ்ட்டில் என்ன இருக்குன்னா ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். அது என்ன அப்ஜெக்டிவ் டைப்பு. 4 ஆன்சர் கொடுத்துட்டு ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ண சொல்லுவாங்களா, அந்த மெத்தடில் இருக்கும். மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா 30 மார்க் இருக்கும். அது மாதிரி ரிட்டன் டெஸ்ட்டு குக்கிங், உங்களுக்கு சமையல் ரிட்டன் டெஸ்ட்டு குக்கிங். இந்த குக்கிங்கை பற்றி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை பற்றி கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டினில் அப்ஜெக்டிவ் டைப், அதுலேயும் 4 ஆன்சர் அதை வச்சு செட் பண்ணுவாங்க. அதேக்கும் நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் தான். அது எத்தனை மார்க் இருக்குதுன்னு சொன்னால் 70 மார்க்குக்கு வைப்பாங்க. அதை பார்த்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, அது நீங்கள் எப்படி சமைக்கிறீங்க, எப்படி சுத்தமாக எப்படி பண்ணுறீங்க, அந்த மாதிரி ஹைஜீனிக்காக இருக்குது அந்த மாதிரி பார்க்குறக்காண்டி ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. அது எத்தனை மார்க்னால் 70 மார்க்கு. அதுக்கப்புறம் இன்டர்வியூ, உங்களை பற்றி இன்டர்வியூ பண்ணுவாங்க. அது என்னது, அது என்னன்னு அங்கே போனீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம். அது 30 மார்க். மொத்த மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200 மார்க்குக்கு நடத்துகிறாங்க. 200 மார்க்கில் நீங்கள் மினிமம் 60 மார்க் வாங்கியிருந்தேன், பாஸ் மார்க் வாங்கியிருக்கானு. இது நம்பர் ஆஃப் டெஸ்ட் சென்டர் மொத்தம் 17 இடத்துல நடக்குது. அது 17 இடம் என்னென்னு சொல்லிட்டு லிஸ்ட் இருக்குது, அதை பார்த்துங்க. நமக்கு தமிழ்நாடு, நம்பர் ஆஃப் ஸ்டேட் 16, நமக்கு தமிழ்நாட்டில் சென்னையில் நடக்குது. அதனால் நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட் டெல்லியில் இருக்குது, அதனால் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க. சென்னையில் இருக்குது, அதனால் சென்னையில் இது பண்ணுங்கள். அதனால் நீங்கள் எல்லோரும் அப்ளை பண்ணிட்டு இதை ஃபஸ்ட்டு ரிட்டன் டெஸ்ட் எழுதுங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் என்றைக்கு தொடங்குதுன்னா 23/8/2024. இனிமேல் வரப்போகுது, இன்னும் ஒரு 3 நாள் கழித்து வரப்போகுது. அப்போ 23/8/2024 அன்றைக்கி அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்கள்.
பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் எப்படின்னா 12/9/2024 அதுக்குள்ளே நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் பண்ண முடியாது. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 400 ரூபா. மற்றவங்களுக்கு வந்து 200 ரூபா. யாருன்னா எஸ்சி எஸ்டி பிசிக்கல் சேலஞ்சு எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃபெண்டன் ஆஃப் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் சுதந்திர போராட்ட வீரர் சொல்லுவாங்க, அந்த அவங்க பிள்ளைங்க, அப்புறம் விதவைகள், அப்புறம் டைவர்ஸ் ஆன உமன் அவங்க இருக்காங்கள்ல, அப்புறம் ஜுடிஷியலி செப்பரேட்டட் உமன் அவங்களுக்குலாம் வந்து 200 ரூபா. அப்புறம் டியூட்டிஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அவங்களுக்கு என்ன டியூட்டி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை கீழே கொடுத்துருக்காங்க. அவங்க ப்ரிப்பேர் பண்ணணும், ஃபுட்டு டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை வந்து நல்லா சர்வ் பண்ணணும். அது என்னென்னா மீலு ஸ்நாக்ஸ் எதுவாக வேணால் இருக்கலாம், அதெல்லாம் சர்வ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அதை அந்த இடத்துல இருக்கும்ல அதை போல் அரேஞ்ச் பண்ணணும் பிளேட்டிங் டிஷ்ஷு அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணணும், அந்த இடத்துல க்ளீனிங்காக இருக்கணும், சுத்தமாக வச்சுக்கணும் கிச்சனை. அதுதான் அவங்களுக்கு வேலை. அந்த சமைச்ச பாத்திரம் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் ஸ்டோர்டு ப்ராப்பர்லி ஹைஜீனிக்கலி நீங்கள் அந்த சமைக்கிறக்குள்ள பொருள் இருக்குல்ல ஃபுட் ஐட்டம் அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக போய் ஸ்டோர் பண்ணணும். அது வந்து அது சுத்தமாகவும் இருக்கணும் அந்த இடம், அதை பார்க்கணும். அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ ஸ்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ரெக்கார்டு இருக்கணும். இவ்வளோ இருக்குது, சிலது காலியாக போகுது, இது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நாளைக்கு வந்து இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. அதனால் அந்த ஸ்டாக் ரெக்கார்டு வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்புறம் வந்து மேக்ஸிமம் வந்து அவன் வேஸ்ட் ஆகுதுல அதை வந்து அவாய்ட் பண்ணணும். உணவு வந்து வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை வந்து வேஸ்டேஜை வந்து செக் பண்ணிக்கிற சொல்கிறாங்க, அவாய்டு வேஸ்டேஜ். அதுக்கப்புறம் டைனிங் ஏரியா வந்து எப்போவுமே டைனிங் ஏரியா இதை ஃபுல்லாக சேரு எல்லாத்தையுமே சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் பர்சனல் ஹைஜீன், உங்களை நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து குட் பிசிக்கல் ஹெல்த்து, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸு இதெல்லாம் க்ளீனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த டியூட்டி டயத்தில் இந்த மாதிரி இருக்கணும். அது மாதிரி தீ பிடிச்சிடாமல் உங்களுக்கு எதுவும் தீக்காயம் ஏற்பட்டுறாமல் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்கணும் டியூட்டி டயத்தில் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சண்டே ஹாலிடேஸில் வந்து நீங்கள் என்னைக்காவது வந்து அந்த இதை சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுபோக ஏதாவது உங்களுக்கு வந்து டியூட்டி வந்து அலாட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, என்னன்னு பார்த்துக்குங்க. அதில் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் எப்படின்னா பார்த்தாச்சு. ஜூனியர் போஸ்டிங் பேர் வந்து ஜூனியர் கோர்ட் அட்டன் குக்கிங் நோயிங், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு, இன்டர்வியூ, அந்த 3 மெத்தட் ஸ்டெப் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஃபோட்டோ காப்பி அண்ட் சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணீங்களா அப்போதையும் அது ரெண்டையும் அப்லோட் பண்ணணும். அப்புறம் பேமெண்ட் வந்து ஆன்லைன் மெத்தடில் தான் பண்ணணும், அது வேறு எந்த மெத்தடும் கிடையாது. அப்புறம் அந்த ஆன்லைன் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் பண்ணி முடிச்சோன்னே உங்களுக்கு ஒரு நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரையும் நீங்கள் அப்ளிகேஷனை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். எதுக்குன்னா ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு அது தேவைப்படும் கண்டிப்பாக. அந்த நம்பர் இருந்தால் தான் நீங்கள் அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ண முடியும். அதனால் அந்த நம்பரை வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் த கேண்டிடேட் வந்து ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட் பேயிங் அப்ளிகேஷன் ஃபீஸ் பிரிஸ்கிரைப்டு ரிசர்வ்டு கேட்டகரி வில் நாட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன், அவங்களுக்கு கன்சிடரேஷன்லேயே அப்படின்னு சொன்னாங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டாங்களோ அவங்களோட அப்ளிகேஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சிலவங்க அப்ளிகேஷன் போடுவாங்க, ஃபீஸ் கட்டாமல் வச்சுருப்பாங்க. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணிடுங்க. physically challenged candidates will be extended the same concession facility are allowed SSC UPSC written test in any practical trade skill conducted by them. அவங்களுக்கு என்னென்ன இது இருக்கோ அது ஃபுல்லாமே இங்கேயும் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நோ டிஏ, இந்த சில எக்ஸாம் எழுதுறதுக்காண்டி இந்த டிஏ டிஏ அந்த 2 இதுவும் கொடுக்க மாட்டாங்க இங்கே, அதனால் அது கிடைக்காது. நீங்கள் ஓன் இதில் தான் போய் எக்ஸாம் எழுதிட்டு வரணும். அது மாதிரி அவங்களோட அட்மிட் கார்டு வந்து அவங்க வந்து போஸ்ட் ஆஃபீஸில் சென்ட் பண்ண மாட்டாங்க, நீங்கள் தான் வந்து அந்த சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிட்டன் டெஸ்ட், ப்ராக்டிக்கல் டெஸ்ட், ஸ்கில் செட் எல்லாமே அந்த சுப்ரீம் கோர்ட் வெப்சைட்டில் தான் நீங்கள் பார்க்கணும். அது எதில் அவங்களுக்கு வரும்னா எஸ்எம்எஸ் பண்ணுவாங்க அல்லது இமெயில் ஐடியில் சொல்லுவாங்க. அதனால் உங்களோட வேலிட் வந்து இமெயில் ஐடியாகவும் ஃபோன் நம்பரும் வந்து வேலிடாக இருக்கணும், ஆக்டிவாக இருக்கணும், அதை பார்த்துக்குங்க. அது மாதிரி நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ வேறு எதுலேயோ பேங்க்லேயோ எதுலேயோ ஒர்க் பண்ணிங்கனாலும் நீங்கள் அந்த இது தேவைப்படுற நேரத்தில் போயிட்டு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ஓசி சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணணும், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் எல்லாருமே பயன்படுத்திக்கங்க. ஏன்னா குக்கிங்கில் வந்து இவ்வளோ 46,000 சம்பளம் தராங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. அது மாதிரி உங்களுக்கு வந்து இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருங்க. உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா அந்த கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது மாதிரி கவர்மெண்ட் வேலை வந்து கவர்மெண்ட் வேலை தான் உங்கள் எய்ம்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதில் வந்து கவர்மெண்ட் வேலை மட்டும்தான் இதில் ஒளிபரப்புவோம். அதனால் நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மீண்டும் ஒரு வேலை வாய்ப்பில் உங்களோட நான் சந்திக்கிறேன். நன்றி.